அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் தை மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 5/2/2026, சதுர்த்தி திதி நள்ளிரவு 12:22 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி, மேல் நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் இரவு 10:57 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அஸ்தம் நட்சத்திரம், மந்த யோகம் இரவு 10:57 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை, இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மகர லக்னம். லக்னத்திலேயே சூரியன் செவ்வாயுடன் சுக்கிரன், கும்பத்தில் புதனும் ராகுவும், மீனத்தில் சனி பகவான், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது, கன்னியில் சந்திரன். இன்றைய விசேஷம் சங்கடகர சதுர்த்தி விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? அரசு அதிகாரிகளை சந்திக்க, ரியல் எஸ்டேட் தொழில் தொடங்க, வாகனம் விற்க, கதிர் அறுக்க, பயிர்களுக்கு மருந்து தெளிக்க, மிருதங்கம் கற்றுக்கொள்ள நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஓடும் நதி எப்படி திரும்பி பார்ப்பதில்லையோ அதுபோல கடந்த காலத்தை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் நிகழ்காலத்தை பற்றி யோசியுங்கள். எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி உண்டாகும். ஆமாங்க, நீங்களும் நதிகளைப் போலத்தாங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. திரும்பி பார்க்கறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் கிடையாதுங்க. அந்தளவுக்கு ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. ஏன் நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சந்திரன் இன்னைக்கு சாதகமாக இருக்கிறாருங்க. 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்னைக்கு சீக்கிரமாக முடியும். எங்கே போனாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நல்லது நடக்குங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. புதன் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டார். அதனால் கடந்த காலத்தில் உங்களுக்கு எதிரியாக இருந்தவங்க, எதிராக வேலை பார்த்தவங்க இப்போ ஆதரவாக இருப்பாங்க. இப்போ நேசக்கரமும் நீட்டுவாங்க. கடன் பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. கடனை சரி பண்ணுறதுக்கான வழிகளும் கிடைக்குங்க. அவசரத்துக்கு அதிக வட்டிக்கு வாங்கின கடனை இப்போ குறைஞ்ச வட்டிக்கு கடன் வாங்கி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் வேற என்ன பண்ணலாம், வாடிக்கையாளர்கள் எதை எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய நாடியை பிடிச்சு பார்த்து அதுக்காக உங்களுடைய வியாபார யுக்திகளை மாற்றுவீங்க. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. லாபமும் இன்றைக்கி அதிகரிக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஏன்னா நீங்கள் விடாமுயற்சியோடு எல்லா வேலைகளையும் முடித்து காட்டுறீங்க. அதனால் தலைமைக்கு நீங்கள் நெருக்கமாவீங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாக வரன் பார்த்துட்டுருக்கீங்க. பொருந்தர ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. ஆனால் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு, களைப்பு, கொஞ்சம் டென்ஷன் விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே,
பூக்களின் வாசனை காற்றுடன் மட்டும்தான் செல்லும். ஆனால் நல்லவர்களின் புகழ் காற்றின் எதிர் திசையிலும் கூட காற்றையும் தாண்டி கடந்து செல்லும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே நாலா பக்கமும் நல்லது செய்வீங்க, நாலா பேருக்கும் நல்லது செய்வீங்க, பாகுபாடு பார்க்காம எல்லாருக்கும் செய்வீங்க. எங்கும் எப்பொழுதும் மனதுடன் வரக்கூடியவர்கள், அதாவது உடைந்து போன மனதுடன் வருபவர்களுக்கெல்லாம் உயரமாக உண்மைகளை எடுத்து சொல்லி அவர்களுக்கு உரமாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. சுகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. உங்களுடைய தனபூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ராகோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. பிள்ளைகள் உங்களை விட்டு விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பயந்துடாதீங்க. படிப்புக்காக அல்லது உத்தியோகத்துக்காக உங்களை விட்டு பிரிஞ்சு அவங்க வேறு இடத்துக்கு போய் ஸ்ட்ராங்காக செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்கள் எதுவாக இருந்தாலும் பேசலாம், அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருங்க. வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறு அதெல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால நினச்சதெல்லாம் நிறைவேறும். ஆனால் அந்த சுக்கிரனோட செவ்வாயும் சூரியனும் இருக்கிறதுனால சின்ன சின்னதாக மன இறுக்கங்கள் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அந்த மன இறுக்கத்தை எல்லாம் குரு பகவான் சரி செய்வார். குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சனி பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. புது ஏஜென்சி எடுத்து நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகளும் உங்களை பாராட்டி பேசுவாங்க. சில முக்கியமான அலுவல்களை இன்றைக்கி சிறப்பாக நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக மணமகள் தேடின்னு இருக்கீங்க. பொருந்தர ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல், சோர்வு, களைப்பு இருக்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நினைச்சது நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களை இழந்தது எதுவாயினும் அதைவிட சிறந்தது கிடைக்கும் என்பது நம்பிக்கை. எது கிடைத்திருக்கே அதுவே சிறந்தது என்று நினைப்பது தன்னம்பிக்கை. ஆமாங்க, இறைவனால் எது தரப்பட்டு இருக்கிறதோ அதுவே நல்லது தான், அதுவே சிறந்தது தான், நமக்காக இறைவன் அது கொடுத்தது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதையே சிறப்பாக நினைத்து அதிலேயே திருப்தி அடைவது தான் மிகப்பெரிய தன்னம்பிக்கையாகும். அந்த மாதிரி எது கிடைத்தாலும் இது இறைவனின் பிரசாதம் என்று ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வீடு மனை வாங்கிறது, விற்கிறது, அதே மாதிரி வீடை மாற்றுறது, அதற்கான முயற்சிகளில் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. முன்பணம் கொடுத்து மீதி பணம் தராமல் இருந்த இடத்துக்கு மீதி பணத்தையும் லோனை போட்டு கொடுத்து சீக்கிரமாக பத்திரப்பதிவு செய்வதற்கான நாளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு, செல்வாக்கும் உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. 10ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இருக்கிற வேலையிலேயே இருக்கலாமா, தொடரலாமா, இல்லை வேறு ஏதாவது புதுசு பார்க்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே தாங்க இருக்கும். இருக்கிறதே நல்லா தான் இருக்குது, இப்போதைக்கு எதுவும் மாற்ற வேண்டாம், ஜூன் மாதத்துக்கு பிறகு பார்த்துக்கலாம், இப்போ அதிலே இருக்கிறது நல்லதுங்க. 8ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் உட்கார்ந்துருக்கிறதுனால மறைமுக
மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. யாரையும் பகைச்சிக்க வேண்டாங்க. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்து 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு, வியாபாரத்திலேயும் லாபம் உண்டு, உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, மனம்தான் ஒருவரின் விளை நிலம். அதனுடைய தன்மையை பொறுத்தே ஒருவருக்கு நல்லதெல்லாமே நடக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க பெரியவங்க மகான்கள்லாம் மனம் போல் வாழ்க அப்படின்னு வாழ்த்திட்டு போயிருக்காங்க. நாம் விழுந்து வணங்கும்போது கூட மனம் போல் வாழ்கன்னு சொல்லிட்டாங்க. உன் மனசு எப்படி இருக்குதோ அது மாதிரி நீ இருந்துக்கோ. உன் மனசு நல்லா இருந்தால் நீ நல்லா இருப்ப, வேறு மாதிரி இருந்தால் நீ வேறு மாதிரி தான் இருப்ப. ஆனால் நல்லது நினச்சிக்கோ, நல்லது நடக்கும், நல்லாவும் இருப்ப அப்படின்னு பெரியவங்க யதார்த்தமாக சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் எரிந்துவிட்டு எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால புது முயற்சிகள் பலிதமாகும். எங்கே போனாலும் நல்லது நடக்கும். எதிர்த்து பேசினவங்க இன்றைக்கி அடங்கி போவாங்க. வர வேண்டியதும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. புதன் 8ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய நண்பர்கள், சொந்த பந்தங்களோட சின்ன சின்ன ஈகோ வர வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. சந்திரன் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதோ அல்லது புது தொடர் ஏதாவது பண்ணுறதோ அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. அதே மாதிரி வேலையாட்களால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புது வாடிக்கையாளர்களும் இன்றைக்கு வருவாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்காரு, உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில், அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறதுனால மனசில் பட்டதை பேசுகிறது நல்லது தான். ஆனால் பளிச்சுன்னு வெடுக்குன்னு பேசாமல் கொஞ்சம் விவரமாக பேசுகிறது நல்லது. இடம்பொருள் ஏவலறிந்து பேசுகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எங்கே போனாலும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நம்மை உடைத்த நாள்களே நம்மை உருவாக்கிய நாள்களாகும். ஆமாங்க, என்னைக்கெல்லாம் நாம் சிக்கலில் சிக்கி உடைஞ்சி போனோமோ அந்த நாட்களில் தாங்க நமக்கு அதீதமான யோசனைகள் வர ஆரம்பிச்சுது. அப்போ தாங்க நம்ம நிறையா யோசிக்க ஆரம்பித்தோம். அப்போ தான் நாம் யோசித்து சிக்கல்லேருந்து வெளியில் வர்றதுக்கான வழிகளை எல்லாம் தேட முற்பட்டோங்க. அதனால தாங்க நம்முடைய உடைத்த நாட்களை கண்டு அஞ்சாமல் அந்த உடைத்ததனால் நமக்கிடமிருந்து நம்முடைய உள்மனதிலிருந்து வெளிப்பட்ட அந்த ஆற்றலை நேசித்து வளர்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. கடந்த 3-4 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்கள், ஏமாற்றங்கள்லேருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. வேலையெல்லாம் வாங்கிக்கிறாங்க, முடிஞ்ச பிறகு நம்மளை கருவேப்பிலை மாதிரி வீசிடுறாங்க. இவ்வளோதான் நம்ம நிலைமையா?
பேர் தான் சிம்மராசிங்கிறாங்க. ஆனால் நாம் என்னமோ அடுத்தவங்களுக்கு அடங்கி போக வேண்டியதாக தான் இருக்குது, தியாகம் பண்ணிட்டு தான் உட்கார வேண்டியதாக இருக்குது. நம்மளோட சின்ன சின்ன ஆசைகளை கூட நிறைவேற்றிக்க முடியாமல் நம்ம தவிக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால நிதானமாக இருங்க. யாரையும் பகைச்சிக்க வேண்டாங்க. எல்லாருமே உங்களை பயன்படுத்திக்கிறாங்க, அது உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் இறைவன் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது செய்து கொடுப்பாருங்க. உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் ராசிநாதன் சூரியன் உட்கார்ந்து இருக்கிறதுனால எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுக்கு ஆதரவாக புதன் வந்து உட்கார்ந்துட்டார், 7வது வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. இருந்தாலும் அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் சரியாகும். பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் சாதித்து காட்டுவீங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் வேலை சுமையும் இருக்குங்க. இன்றைய தினம் எல்லாவற்றிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, கோபம் வரவேண்டிய இடத்தில் வராவிட்டால் அது பயனற்றது, வரக்கூடாத இடத்தில் வந்துவிட்டால் அது ஆபத்தானது. அதனால தாங்க எங்கே கோபப்படணும், யார்கிட்ட கோபப்படணும், எந்த அளவுக்கு கோபப்படணுங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு தன்னுடைய கோபத்தாலேயே பிறர் மீது அக்கறை காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் இன்றைக்கி முன்கோபத்தை தவிர்க்கணுங்க. அதே மாதிரி வேலை சுமை இன்றைக்கி இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அலைச்சலும் டென்ஷனும் இருந்துன்னு இருக்குங்க. அதனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். எதிர்ப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி முக்கிய வேலைகள் எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனாலும் கண்டகச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக எந்த முடிவும் எடுங்க. எடுத்தோம் கவிழ்த்தோன்னு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. உதவி செய்கிறவன்னு சொல்கிறவங்கெல்லாம் உதவாமல் விட்டுட்டாங்க. ஆனால் ஏதோ கடவுள் புண்ணியத்தில் எப்படி எப்படியோ உதவிகள் வருது, நானும் அப்படி இப்படின்னு உருட்டி எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கேன்னு உள்மனசுக்குள்ளார நீங்கள் பேசி கொண்டிருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களை அனுசரித்து போங்க. புது வேலையாட்களை வேலைக்கு எடுக்கும்போது அதுக்கு முன்னாடி அவங்க எங்கே வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற விவரத்தை தெரிஞ்சுக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை சுமை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதிகாரிகள் கொஞ்சம் உங்களை விட அனுபவம் குறைவானவர்களாக இருந்தாலும் கூட அந்த இடத்துல அவங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்கள நீங்கள் அதிகாரிகளாக ஏற்றுக்கிறதாங்க ரொம்ப நல்லது. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வீண் விவாதங்களையும் தவிர்க்க பாருங்கள். இன்றைய தினம் உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு சீரகம் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே வேலை சுமை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, ஆயுதம் இல்லாமல் கூட எதிலும் ஜெயித்து விடலாம். ஆனால் ஆர்வம் இல்லாமல் எதிலையுமே ஜெயிக்க முடியாது. ஆமாங்க, ஏதாவது ஒரு வேலையை தொடங்கினாலும் சரி அல்லது ஒரு தொழிலை தொடங்கினாலும் சரி எதுலேயுமே ஒரு ஆர்வம் இருக்கணுங்க. ஆர்வம் இல்லாமல் போனால் நாம் எதையுமே சாதிக்க முடியாதுங்க. அதனால தாங்க சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் எதை தொட்டாலும் அதில் முழு ஆர்வம் காட்டி
எடுத்த வேலையை முடிக்காமல் விடாமல் எல்லா வேலைகளையும் முடித்து காட்டக்கூடிய வல்லமைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் 12வது வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால இன்றைய தினம் செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. திடீர் பயணங்களும் இருக்குங்க. உறவினர்கள் நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகளும் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனாலும் கூட எப்படியோ சமாளிக்கிறோம் அப்படிங்கிற தைரியத்தை குரு பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்காரு. குரு பகவான் ஆதரவாக இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வேற்றுமொழி பேசுகிறவங்க, வேற்றினத்தை சார்ந்தவங்க, அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வெளி மாநிலத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் யோகாதிபதியாக இருக்கக்கூடியவரோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. அதே போல் பாக்யாதிபதி புதன் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் கூட சின்ன சின்ன சவால்கள் இருந்தாலும் அதெல்லாம் சாமர்த்தியமாக பேசி இன்றைக்கி நீங்கள் சமாளிச்சிருவீங்க. ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சோர்வு களைப்பு இருக்கும், வேலை சுமையும் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, படியேறி வரும் முன்னேற்றத்தை விட படிப்படியாக ஏறி வரும் முன்னேற்றமே என்றைக்குமே நிலைத்திருக்கும். ஆமாங்க, திடீர் பணக்காரங்கள்லாம் நமக்கு தேவையில்லைங்க. நம்ம உழைப்புக்கு தகுந்த மாதிரி கடவுள் ஏதோ நல்லதை கொடுத்தாருனா போதுங்க, செல்வத்தை கொடுத்தாருனா போதுங்க. மற்றவங்க மாதிரி வாரி குவிச்சு அப்படியே ரொம்ப பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்கு கிடையாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நம்முடைய கடமைகளை நீதி நெறி வழுவாமல் செய்து முடித்தா போதும், நேர்மையாக இருந்தால் போதும். நாளைக்கு ஒரு இடத்துல போய் நின்னோம்னா 4 பேர் நல்லவர்னு சொன்னால் போதும். வீடு பங்களாங்கிறத விட நல்ல பேர் வாங்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், அதுதான் முக்கியந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய எல்லைகளை விரிவாக்கி கொண்டே போனாலும் அந்த விரிவாக்கத்திலே ஒரு நேர்மையை திணிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் நினச்சது நிறைவேறும். சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. தள்ளிப்போன வேலையில் இன்றைக்கி சீக்கிரமாக முடியும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் தைரியமாக இறங்கி செய்யலாம். அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே மாதிரி விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய இனந்தெரியாத கவலைகள், பயங்கள் அதெல்லாமே இன்றைக்கி வெளியில் போகுங்க. மனசுக்குள்ளார இன்றைக்கி நிம்மதி உண்டு. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திடீர் லாபம் உண்டு. நல்லவங்க வேலையாட்களாக சேருவாங்க. அனுபவம் உள்ளவங்க வேலையாட்களாக சேருவாங்க. அதே மாதிரி பங்குதாரர்களோடு இருந்து வந்த மோதல் அது இன்றைக்கி குறைய ஆரம்பிக்கும். புது ஏஜென்சி எடுக்கிறது அல்லது புது கிளைகள் தொடங்கிறது, அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாமே இன்றைக்கு பலிதமாகுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை தான் ஓங்கி இருக்கும். இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லாருமே உங்களை கொஞ்சம் வியப்பாக தான் பார்ப்பாங்க. மரியாதையும் அலுவலகத்தில் கூடிக்கிட்டே போகுங்க. இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விறுவிறுப்பாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமை இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, அவரவர் தவறுகள் வெளியே தெரியாதவரை இங்கு அவரவர்களும் பெரிய உலக உத்தமர்கள்தான்.
ஆமாங்க, எல்லார்கிட்டையுமே தவறு இருக்குது. அவங்களா தவறுறதில் தப்பு இல்லை. ஆனால் வேணும்னே தவறின்னு இருக்கிறது, செய்த தவறையே மறுபடியும் செய்கிறது, இதெல்லாமே மன்னிக்க முடியாத ஒரு செயலாகும். அதனால தான் அங்கே நீங்கள் எப்பொழுதுமே தவறுதலாக எதையும் செய்து விடுவதில்லை. அப்படி செய்தாலும் அந்த தவறுதல், அந்த தவறு தன் வாழ்க்கையில் மறுபடியும் நடந்து விடாமல் முறைப்படுத்தி நெருப்படுத்தி வாழக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்குது. நல்ல செய்திகள் இன்றைக்கி உங்களை தேடி வருங்க. மகளுக்கு கல்யாண விஷயமாக பார்த்துன்னு இருக்கீங்க, வரன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகனுக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை பார்த்துன்னு இருக்கீங்க, அவருக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. தைரிய ஸ்தானத்தில் புதனும் ராகுவும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டுங்க. 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு பல வசதிகளை செய்து கொடுப்பாரு. ஆனால் திடீர்னு கடனையும் கொடுப்பாரு. சொத்தையும் கொடுத்து கடனையும் கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. சூரியனும் செவ்வாயும் 2ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கண் பார்வை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. விஷன் டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது. சிலருக்கு பல்வலி, ஈறு வீக்கம் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மற்றபடி விஐபிகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். லாபம் நல்லா இருக்குது. ஏன்னா சுக்கிரன் நல்லா இருக்கார். அப்படி இருக்கிறதுனால திடீர் லாபம் இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்கும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு செல்வாக்கு உண்டுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமையும் கோபமும் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, உறுதியான எண்ணமும் நம்பிக்கையும் தான் ஆழ்மனதை செயல்பட வைக்கும் அச்சாணியாகும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் நம்பிக்கையோடு இருப்பீங்க. எது நடந்தாலும் பரவாயில்ல, நாம் ஜெயிச்சு காட்டிடுவோம். இன்றைக்கி நமக்கு கால நேரம் ஒரு மாதிரி இருக்கலாம். இன்றைக்கி நாம் தடுமாறின்னு இருக்கலாம், திணறின்னு இருக்கலாம். இன்றைக்கி மற்றவங்க பார்வையில் நாம் ஏளனமாக பார்க்கப்படலாம். ஆனால் நாளைக்கு நம்ம நிலைமை மாறும். வருங்காலத்தில் அவங்க முன்னால் நாம் வாழ்ந்து காட்டுவோங்கிற தெளிவான நம்பிக்கையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. ஆனாலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருந்து பாடாப்படுத்தின்னு இருக்காருங்க. எதையுமே செய்ய முடியலை. எங்கே போனாலும் சிக்கலாக இருக்குது. எதை தொட்டாலும் லாபம் வர மாட்டேங்குது. சிலெல்லாம் அப்படி நிமிஷத்தில் முன்னுக்கு வந்துடுறாங்க. நினச்சதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. நமக்கு மட்டும் ஏன் எதுவும் நடக்க மாட்டேங்குது, எதுவும் கிடைக்க மாட்டேங்குது? காலமெல்லாம் இப்படி போராடிட்டு தான் இருக்கணுமா? 9-10 வருஷமாக ஒன்றுமே சரியாக நடக்க மாட்டேங்குது என்ன? சில நேரங்களில் பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்னதாக இன்றைக்கி வெற்றி உண்டு. சிலர் உங்களுக்கு உதவி செய்ய வாய்ப்பு இருக்குது. பழைய நண்பர்கள், உறவினர்களோடு இருந்து வந்த மோதல் போக்கு எல்லாமே இன்றைய தினத்தில் மாறுங்க. இருந்தாலும் உங்கள் ராசிக்குள்ளார சூரியன், செவ்வாய், சுக்கிரன் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. திடீர்னு நெஞ்சு வலிக்கும், பயந்துடாதீங்க. அது வாயு கோளாறாக கூட இருக்கலாம். அதனால் ஏதாவது உடம்பு முடியாமல் போனால் உடனே பயந்துடாமல் டாக்டரை பார்க்குறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல புதனும் ராகுவும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர்னு ஏதாவது ஒரு வழிகையில் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்ல. உத்தியோகத்தில் இன்றைக்கி சின்ன சின்ன வேலை சுமை இருந்தாலும் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமார் தான், அவசரப்படாதீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டு. அவிட்டம்
அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது இன்னைக்கு கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, நமக்கு நிகழும் அனைத்தும் இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டதே. நல்லதாக நடந்தால் அது அதிசயம், அல்லதாக நடந்தால் அது அனுபவம். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எது நடந்தாலும் அதை ஏற்றுப்பீங்க. இதை கொடுக்குற கடவுள் அதை மட்டும் கொடுக்காமல் இருந்துருவாரா? அதாவது அந்த சிக்கலை கொடுக்குற கடவுள் சீக்கிரமாகவே அதிலேருந்து வெளியில் வந்து நம்மளை சிரிக்க வைக்க மாட்டாரா? அவருக்கு தெரியும் எப்போ எதை தரணும்னு சொல்லின்னு நினச்சிக்கிட்டு எங்கும் எப்பொழுதும் அசையாத தெய்வ பக்தியுடன் இருந்து கொண்டு எல்லாம் நன்மைக்கேங்கிற மனநிலையுடன் வாழ்ந்து கொண்டு வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க, உடம்பை பார்த்துங்க. பழைய தம்பு இப்போ இல்லையே அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. பலவீனமாக தான் இருக்கீங்க. நீங்கள் உடலால் தான் நீங்கள் பலவீனமாக இருக்கீங்க. ஆனால் உள்ளத்தால், மனசால், நினப்பால், சிந்தனையால் நீங்கள் ரொம்ப பலமாக இருக்கீங்கிறத மறந்துடாதீங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்க குழப்புவாங்க, உங்களை ஏளனமாக பேசுவாங்க. அதை பற்றிலாம் கவலைப்படாமல் எல்லா வகையிலுமே நமக்கு இறைவன் இருக்காருங்கிற நம்பிக்கையோடு இன்றைக்கி சில வேலைகளை முடித்து காட்டுவீங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் குடும்ப விஷயங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். விஐபிகள் யாராக இருந்தாலும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பழகிறது ரொம்ப நல்லதுங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. பண விஷயத்திலேயும் கராராக இருங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்னதாக இருக்குது. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். உத்தியோக வகையில் உங்களுக்கு வேலை சுமை இருக்கும். அதிகாரிகள் சின்ன சின்னதாக உங்கள் மேலே கோபப்பட வாய்ப்பு இருக்குது. சில நேரங்களில் மரியாதை குறைவான சம்பவங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால விட்டு பிடிச்சு கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார பழசெல்லாம் மனசில் வச்சுக்காமல் அப்படியே கொஞ்சம் பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது. பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக இருந்தாலும் கூட உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே ஜெயிப்பீங்க. ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லன்னு இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, விதைத்தவையே முளைக்கும். மண்ணிலும் மனதிலும் சரி. அதனால் நல்லதையே விதைப்போம். ஆமாங்க, 4 பேர் நல்லா இருந்தால் நமக்கு நல்லது. ஊர் விளைஞ்சா ஓட்டுக்கு பிச்சைன்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ ஊர் நல்லா இருந்தால் வீடு நல்லாயிருக்கும், வீடு நல்லா இருந்தால் எல்லாம் நல்லாயிருக்கும். அதனால தாங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சுற்றி முற்றி இருக்கிறவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் அதை பார்த்துட்டு நம்ம மனசும் சந்தோஷமாக தானே இருக்கும். அதனால் கூட பிறந்தவங்க, கூடிக்கிட்டு இருக்கிறவங்க, எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க, எதிர வர்றவங்க யாராக இருந்தாலும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று மனதிலே நினைத்து கொண்டு வருபவர்களுக்கெல்லாம் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து சொல்லக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. ராசியை நேருக்கு நேராக சந்திரன் பார்க்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்க ஆரம்பிச்சிட்டிங்க. துணிமணிகள், காலணிகள் அதெல்லாம் ரொம்ப நாளாக மாற்றணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க. இன்றைக்கி சிலதெல்லாம் இன்றைக்கி போயிட்டு மாற்றுவீங்க. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்த பொருள்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. உடற்பயிற்சி சாதனங்கள் வாங்கிடலாமா? ஏன்னா அங்கே ஃபிட்னஸ் சென்டர் போகிறதுக்கு நேரம் இல்லை, வீட்டில் இருந்தபடி ஏதாவது செய்யலாமே அப்படிங்கிற மாதிரியான முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால
உடம்பில் சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு சோர்வு களைப்பு இதெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சின்ன சின்னதாக வலி இருக்குது. இப்போல்லாம் காலும் வலிக்குது, இடுப்பு கூட வலிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அதனால் முறைப்படி மருத்துவரை அணுகி சில மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிறது நல்லது. முடிந்த வரைக்கும் இயற்கை மருத்துவத்து பக்கத்தில் போனீங்கன்னா இந்த ஏழரை சனிக்கு இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் பங்குதாரர்களால் சின்ன சின்னதாக கருத்து முதல் வரும். வேலையாட்களுக்கு ரொம்ப சலுகை தர வேண்டாம். எது தரணுமோ அதை மட்டும் கொடுங்க. அதிக சலுகை கொடுத்தீங்கன்னா ஏழரை சனியில் சிக்கலாகிடுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் கொஞ்சம் இருக்குங்க. பிள்ளைகளையும் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் விடைபெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.